Hello students, I hope you have studied what I taught in your previous class. In this video, we will learn some subheading of transportation. First one is root pressure. ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ரூட்ல pressure வந்து create ஆகுது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேயா? As ions from the soil are actively transported into the vascular tissue of the root. அதாவது மினரல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, சாயிலில் வந்து மினரல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த அயான்ஸ் எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகேயா? அதாவது எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் என்ன ஆகுது, ஃப்ரம் சாயில் டு ரூட் வாஸ்குலார் டிஷ்யூக்குள்ளே வந்து மூவ் ஆகுது. வாஸ்குலார் டிஷ்யூ மீன் சைலம் அண்ட் ஃப்ளோயம் கன்சிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த பண்டல் தான் என்னென்னு சொல்லுவோம்னா வாஸ்குலார் டிஷ்யூ, வாஸ்குலார் பண்டல்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இந்த அயான்ஸ் சாயில் இருக்கக்கூடிய அயான்ஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக வாஸ்குலார் பண்டலுக்குள்ள, அதாவது ரூட்டில் இருக்கக்கூடிய வாஸ்குலார் பண்டலில் வந்து என்ட்ராகுது. வாட்டர் மூவ்ஸ் அலாங் அண்ட் இன்க்ரீஸ் த ப்ரெஷர் இன்சைட் த சைலம். அப்போ அயான்னா வெறும் அயான் மட்டும் மூவ் ஆகாது, அதோட என்னாகும், அலாங் வித் வாட்டர். ஓகேயா? அதோட வாட்டரும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஓகேயா? ஸோ அப்போ மூவ் ஆகும்போது ப்ரெஷர் வந்து அந்த ரூட்டில் வந்து அதிகமான திங்ஸ் சேர சேர அந்த ரூட்டில் வந்து ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த ப்ரெஷர் என்ன பண்ணுது அப்படின்னா ரூட்டில் இருக்கக்கூடிய வாட்டரை ஸ்டெம் பார்ட்டுக்கு மூவ் பண்ண வைக்கிது. ஓகேயா? திஸ் ப்ரெஷர் இஸ் கால்டு ரூட் ப்ரெஷர். ஓகேயா? மினரல்ஸ் அதான் அயான்ஸோட வாட்டரும் சேர்ந்து ரூட்டோட வாஸ்குலார் பண்டலில் வந்து என்ட்ராகுது. ஸோ அதனால் ஒரு ப்ரெஷர் கிடைக்கிறதுனால ரூட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் எங்கே மூவ் ஆகுது, ஸ்டெம் பார்ட்டுக்கு மூவ் ஆகுது. இதை தான் என்னென்னு சொல்கிறோம்னா ரூட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புஷ்ஷிங் வாட்டர் டு ஸ்மாலர் ஹைட் ஆஃப் தி ஸ்டெம். ஓகேயா? அப்போ ரூட்டில் இருக்கக்கூடிய வாட்டரை ஸ்டெம்முக்கு கொண்டு போகக்கூடிய அதோட ரெஸ்பான்சிபிள் யாருக்கு இருக்குது அப்படின்னா ரூட் ப்ரெஷருக்கு. அண்ட் அப்டேக் ஆஃப் மினரல்ஸ். அப்டேக் ஆஃப் மினரல்ஸ்னால் சாயில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், அதாவது டிசால்வ்டு பார்ட்டிகல்ஸை வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரோடு இருக்கும் போது அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே? அப்போ பிளான்ட்ஸ் டிபெண்ட் ஆன் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில் ஃபார் இட்ஸ் நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட். அதாவது ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடும், பட் அதில் சாயில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணி தான் இருக்குது, எதை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னா சாயிலை சார்ந்து தான் இருக்குது ஒரு பிளான்ட். ஓகே? அதோட மினரல்ஸை வந்து என்ன பண்ணுது, சாயிலை சார்ந்து தான் அந்த பிளான்ட் வந்து இருக்குது. ஆல் மினரல்ஸ் கேனாட் பி பாசிவ்லி அப்சார்ப்டு பை தி ரூட். எல்லா மினரல்ஸையுமே என்ன பண்ணாது, பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக வந்து அப்சார்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு 2 ரீசன் வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஒன்றும் கிடையாது, அப்டேக் ஆஃப் மினரல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, சாயில் இருக்கக்கூடிய மினரல்ஸை ரூட் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஆனால் அதை எது மூலமாக பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக பண்ண முடியாது. அப்போ எது மூலமாக தான் நடக்கும், கண்டிப்பான ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் அங்கே நடக்கும். அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மினரல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் தி சாயில் அஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அதாவது டிசால்வ் ஆகி இருக்கிறத ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும், பட் அயான்ஸாக இருக்கிறத என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்படியே இன்டேக் பண்ண முடியாது, அப்டேக் பண்ண முடியாது. ஸோ தட் கேனாட் மூவ் அக்ராஸ் செல் மெம்பரைன். அப்போ அயான்ஸ், அதாவது சாயில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அயான்ஸாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியலை, இதால் பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக அப்சர்வ் பண்ண முடியலை. அதனால என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக தான் அப்சர்வ் பண்ணுது, எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் அப்சர்வ் பண்ணுது. ஓகேயா? அண்ட் செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மினரல்ஸ் இன் தி சாயில் இஸ் யூஸ்வலி லோயர் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மினரல்ஸ் இன் தி ரூட். அதாவது இப்போ சாயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நிறைய வைட் ரேஞ்சில் சாயில் இருக்குது, பட் அதில் ரூட், ஒரு பிளான்ட்டோட ரூட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ஏரியாவில் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ அந்த சாயிலில் இருக்கக்கூடிய மினரல்ஸையும் ரூட்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது சாயிலில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனை விட ரூட்டில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனோட அந்த ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கா, ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகேயா? ஏன்னா சாயில் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும், அதை வந்து இன்டேக் பண்ணும்போது, அப்டேக் பண்ணும்போது ரூட்டில் வந்து அதிகமான பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ சாயிலையும் ரூட்டையும் கம்பேர் பண்ணும்போது மினரல்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஒரு பிளான்ட்டோட ரூட்டில் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேயா? அதனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியலை, அப்சர்வ் பண்ண முடியலை. பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக அப்சர்வ் பண்ண முடியலை, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக தான் என்ன பண்ணுது அப்படின்னா
வாட்டரை அப்சர்வ் பண்ணுது. ஓகேயா. அண்ட் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் மினரல்ஸ் அயான் இப்போ மினரல்ஸ் அயான்ஸ் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ரூட் மூலமாக வந்த அந்த மினரல்ஸ் அயான்ஸ் வந்து எப்படி மேலே பிளான்ட்டோட பார்ட்டில் வந்து எப்படி அப்வர்டில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மினரல்ஸ் ஆர் ரீமொபிலைஸ்டு ஃப்ரம் ஓல்டர் டையிங் லீவ்ஸ் டு யங்கர் லீவ்ஸ். திஸ் ஃபெனாமினன் கேன் பி சீன் இன் டிசிடஸ் பிளான்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, மினரல்ஸ் வந்து இப்போ எந்த இடத்துல வேணாலும் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும் இல்லையா. இது என்ன ஆகுதான், ஓல்டர் டையிங் லீவ்ஸ், அதாவது ஒரு பிளான்ட்டில் பார்த்தோன்னா அடியில் உள்ள இலை, பேஸில் உள்ள இலை வந்து என்ன ஆகிரும், சீக்கிரமே வந்து உதிர்ந்துடும். ஓகேயா. ஏன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மான லீஃபாக இருக்கும். ஓகேயா. ஸோ அப்போ வந்து பிளான்ட் வளர வளர அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த லீஃப் என்ன ஆகும் அப்படின்னா ஓல்ட் ஆகிரும். ஓகே. அதாவது வயசாகி கீழே விழுக போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மினரல்ஸ் ரீமொபிலைஸ்னால் திரும்பவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரீமொபிலைஸ்டுன்னு சொல்லுவோம். இது எங்கேருந்து எங்கே போகுதா, ஓல்டர் டையிங் லீவ்ஸ். ஓகேயா. அந்த விழுக போகிற அந்த இலையிலேருந்து எங்கே போகுது, டு யங்கர் லீவ்ஸ்க்கு வந்து மூவ் ஆகுது. ஓகேயா. இது எங்கே நடக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டெசிடஸ் பிளான்ட்ஸ்லாம் நடக்கும். சில சீசன்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மரமுமே இப்படி என்ன ஆகியிருக்கும், அப்படியே இலையெல்லாம் உதுத்துட்டு வெறும் பிரான்ச்சஸ் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பிளான்ட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓல்டர் லீவ்ஸ்லேருந்து அந்த எண்டு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வளரக்கூடிய அந்த நுனி பகுதி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பகுதிக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மினரல்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஓகேயா. அண்ட் எலமெண்ட்ஸ் லைக் பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம் ஆர் ஈஸிலி மொபிலைஸ்டு. அதாவது பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம்லாம் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் பிளான்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகிரும், ஈஸியாக வந்து மூவ் ஆகிரும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மொபிலைஸ்டு ஆகிரும். பட் வைல் எலமெண்ட்ஸ் லைக் கால்சியம் ஆர் நாட் மொபிலைஸ்டு, கால்சியம் கண்டென்ட் அப்படிங்கிறது பிளான்ட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ண முடியாது, மேக்ரோவாக இருக்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மொபிலைஸ் ஆகாது. ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் சைலம் அண்ட் ப்ளோயம். ஓகேயா. அப்போ அதிகமாக மூவ் ஆக முடியாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுமா, ரொம்ப கம்மியான அளவு மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது சைலம் ப்ளோயம். ஓகேயா. டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் ரெண்டு சைலத்துக்கும் ப்ளோயத்துக்கும் இடையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஓகேயா. சைலமும் ப்ளோயமும் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கால்சியம்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மூவ் பண்ண வைக்கிது. ஓகேயா. அண்டு ப்ளோயம் டிரான்ஸ்போர்ட். ஓகேயா. ப்ளோயம் அப்படின்னு எடுத்துட்டாலே டிரான்ஸ்போர்ட் தி ஃபுட் மெட்டீரியல். ஓகேயா. அப்போ ப்ளோயம் எதை தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஃபுட்டை தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேயா. The food is synthesized by the leaves or transported by the phloem either to the area of requirement or stored. ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய இடம் வந்து சோர்ஸ் அப்படின்னு. சோர்ஸில் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆகும். அண்ட் இது வந்து எதுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா சோர்ஸ் டு சிங்க், ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துலேருந்து அதுக்கு ரெக்குவயர்மெண்ட் ஏரியாவோ இல்லை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஓகேயா. முதல்ல வந்து சோர்ஸ்னால் என்ன, சிங்க்னா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தடுத்து நம்ம படிப்போம், பார்க்கலாம். அண்ட் ப்ளோயம் டிஷ்யூ இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சியூஸ் டியூப்ஸ் விச் ஹாவ் சியூஸ் பிளேட். ஓகேயா. அதாவது ப்ளோயத்தில் வந்து ரொம்ப சின்னமாக வந்து சியூஸ் வந்து இருக்குது, அதாவது ஸ்டெல்ல மாதிரி வந்து மேக் ஆகிருக்கும் ப்ளோயம். ஓகேயா. அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட் பாசஸ் த்ரூ தி போர்ஸ் இன் தி சியூ பிளேட்ஸ். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசம் வழியாக தான், அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வழியாக தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ராண்ட்ஸ் மீன் நார்கள், இலை நார்கள்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் மூலமாக தான் என்ன ஆகுது அப்படின்னா வெயின்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேயா. ஸ்ட்ராண்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்ன வெயின்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேயா. ஸோ அந்த போர்ஸ் வழியாக தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சியூ பிளேட்ஸில் வந்து அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஓகேயா. அண்ட் ப்ளோயம் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட் ஃப்ரம் அ சோர்ஸ் டு சிங்க். இப்போ இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடம் தான். சோர்ஸ்னால் என்ன, சிங்க்னா என்ன அப்படிங்கிறது. ஓகேயா. சோர்ஸ் அப்படிங்கிறது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடத்த தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சோர்ஸ். ஒரு பொருள் கிடைக்கக்கூடிய இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வாட்டர் சோர்ஸ் அப்படின்னா ரிவர், லேக், பாண்ட், சம்திங் எக்ஸெட்ரா சொல்லிகிட்டே போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சோர்ஸ் அப்படிங்கிறது ஃபுட்டு கிடைக்கக்கூடிய இடம். நம்ம பிளான்ட்டில் சோர்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா ஃபுட்டு கிடைக்கக்கூடிய இடம் தான் சோர்ஸ். ஓகேயா. ஸோ டு சிங்க் அப்படின்னா என்னென்னா
ஃபுட்டு ரெக்குவயர்மெண்ட் ஏரியாவை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சிங்க்குன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ப்ளோயம் ஃபுட்டை எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னா ஃப்ரம் சோர்ஸ் டு சிங்க் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது. த சோர்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் த பிளான்ட் தட் சிந்தசைஸ்டு ஃபுட். ஓகேயா, சோர்ஸ் வந்து ஒரு பார்ட்டு தான், ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. அது என்ன பண்ணுது, ஃபுட்டை வந்து சிந்தசைஸ் பண்ணுது. அப்போ எதுவாக இருக்கும் அந்த பார்ட்டு, கண்டிப்பாக லீஃப் தான். ஓகேயா, ஃபுட்டை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுட்டை யார் ப்ரிப்பேர் பண்ணுறா அப்படின்னா லீவ்ஸ். ஓகேயா, சிங்க் இஸ் தி பார்ட் தட் நீட்ஸ் ஆர் ஸ்டோர்ஸ் த ஃபுட். ஓகே, சிங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு பார்ட்டு தான். அந்த பார்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபுட்டு தேவை. ஒன்று ஃபுட்டு தேவைப்படுற இடத்த தான் சிங்க்குன்னு சொல்லுவோம், இல்லைனா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடத்த தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். த சோர்ஸ் அண்ட் சிங்க் மே பி ரிசர்வ்ட் டிபெண்டிங் ஆன் தி சீசன் ஆர் தி பிளான்ட்ஸ் நீட். அதாவது சோர்ஸும் சிங்க்கும் என்ன பண்ணலாமா, மேபி வந்து சீசனை பொறுத்தோ இல்லை அந்த பிளான்ட்டோட நீடை பொறுத்தோ சேஞ்ச் ஆகலாம். ஆனால் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லீஃப் மட்டும்தான் என்னவாக இருக்கும், சோர்ஸாக இருக்கும். ஓகேயா, ஏதாவது ஒரு சீசனில் வந்து இப்போ டெசிடஸ் பிளான்ட்ஸ் சொன்னோடைய அந்த இலையுதிர் காலத்தில் வந்து எல்லா பிளான்ட்ஸ் வந்து என்ன ஆகிரும், அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து ட்ரை, அதாவது ஃபாலன் ஆகிரும் இல்லையா. அந்த ஃபாலன் ஆனதுக்கப்புறம் அந்த மினரல்ஸ், இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் எதில் இருக்குன்னா பிரான்ச்சஸில் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யங் லீவ்ஸ் வந்தோன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகிரும், இந்த ஃபுட் பார்ட்டிகிள் வந்து டிரான்ஸ்லோகேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேயா, ஸோ சீசனை பொறுத்தோ இல்லை அந்த பிளான்ட்டோட தேவையை பொறுத்தோ சோர்ஸும் சிங்க்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகலாம், ரிவர்ஸ்டாக ஆகலாம். ஓகேயா, and since the source sink relationship is variable, the direction of movement in the phloem can be upwards or downwards. ஓகேயா, அதாவது இப்போ இந்த சோர்ஸ் சிங்க் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளோயம் வந்து எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளோயம் வந்து அப்வேர்ட்லேயும் மூவ் ஆகலாம், இல்லை டவுன்வேர்ட்ஸ்லேயும் மூவ் ஆகலாம். ஏன்னா வந்து ஒரு மிடில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டில் மிடில் இருக்கக்கூடிய லீஃபில் வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னா அது வந்து ரூட் பார்ட்டுக்கோ இல்லை பிரான்ச்சஸ்க்கோ வந்து என்ன அந்த ஸ்டெம் பார்ட்டுக்கோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பார்க் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டுக்கோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுட்டை வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணலாம். ஏன்னா வந்து சிங்க் அப்படிங்கிறது ரெக்குவயர்மெண்ட் ஏரியா. அப்போ ஒரு பிளான்ட்டில் எந்த இடத்துக்கு ஃபுட்டு தேவையோ அந்த இடத்துக்கு ப்ளோயம் வந்து என்ன பண்ணுது, ஃபுட் பார்ட்டிகளை சென்ட் பண்ணுது. ஓகேயா, டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இதுவே மேலே உள்ள பிரான்ச்சஸ்க்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணும், அப்போ மேலேயும் ஃபுட் பார்ட்டிகளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ ப்ளோயமோட மூமெண்ட் ஆஃப் டைரக்ஷன் என்னது அப்படின்னா பை டைரக்ஷனல், ரெண்டு வழியில் மேலேயும் போகும், அப்வேர்ட்லேயும் போகும், டவுன்வேர்ட்லையும் போகும். அதை தான் வந்து எக்ஸாம்பிள்னு போட்டு உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பை டைரக்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ ப்ளோயம் அப்வேர்ட்லையும் மூவ் பண்ணுது, ஃபுட்டை டவுன்வேர்ட்ஸ்லையும் மூவ் பண்ணுது. எங்கே ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அங்கே மூவ் பண்ணும். ஸோ அப்போ ப்ளோயமோட டைரக்ஷனல் மூமெண்ட் டைரக்ஷனல் பார்த்தோம் அப்படின்னா பை டைரக்ஷனல். இன் கான்ட்ராஸ்ட் the movement is always unidirectional in xylem. ஓகேயா, பட் ஆனால் சைலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கேருந்து எங்கே மட்டும்தான் வந்து வாட்டரை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஃப்ரம் ரூட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஓகேயா, அப்போ ரூட்னாலே கீழே தான் இருக்குது. அப்போ கீழே இருந்து அதுக்கு கீழே அதால் எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ ரூட்டில் இருந்து எங்கே தான் கொண்டு போய்கிட்டு இருக்கு, மேலே மட்டும்தான், அப்வேர்டில் மட்டும்தான் மூவ் பண்ணுது. ஸோ அப்போ சைலமோட டைரக்ஷன் என்னது அப்படின்னா யூனி டைரக்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, சைலமோட டைரக்ஷன் என்னது, யூனி டைரக்ஷனல். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.